ஹலோ இந்த வீடியோவில் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 year ஆக போகுது. அந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸே வேறு மாதிரி இருந்தது அப்போது. இப்போ அப்டேட்டடாக வந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது, எப்படி பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறது அப்படின்னு. அதனால் இப்போ அப்டேட்டடாக இருக்க விஷயத்தில் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிவிடுங்க லாகின்ல இருந்து அப்படின்னா. தென் இந்த ப்ரொஃபைல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு லாகின் டு கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த இடத்துல நீட் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சின்னதாக, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா unable to login and create account இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐ forgot my password அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஐ forgot my password இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து அந்த பேஜ் தான் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷனை தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் செக்யூர்லின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். என்னோடது ஓடிபி சென்ட் ஆகும். அடுத்தது இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த ஓடிபி பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் கூட வந்துடுச்சு. இந்த இடத்துல செட் நியூ பாஸ்வேர்டுன்னு டைரெக்டாக அந்த பேஜ் வந்துடுச்சு. இங்கே உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இருந்த அந்த மெத்தட் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஐ forgot my பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பேடிஎம் சர்வருக்கான ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பரை நம்ம கால் பண்ணுவோம். கால் பண்ணிவிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலிமா தான் நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, இப்போ டைரெக்டாகவே உங்களால் ரீசெட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்லேயே உங்களால் ரீசெட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 5 கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர், ஆல்ஃபபெட், நியூமெரிக் இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் பாஸ்வேர்டு அக்செப்ட் ஆகும். அந்த மாதிரி நான் பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இதில் கொடுத்துருக்க மாதிரியே எல்லா கேரக்டரும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்குன்னு வந்துடும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் சேம் இங்கே என்ன பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு இந்த ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தாச்சு. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக அந்த ஒரு மெத்தட் இருந்தது, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் எங்களுடைய ரெக்வஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களால் ஈஸியாக இந்த பேடிஎம் ஆப்லேயே உங்களால் உங்களுடைய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம். ப்ரீவியஸாக இருந்த மெத்தடோட இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய ஒர்க் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் அப்டேட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.